ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிகள் நடைபெறக்கூடிய 12 மைதானங்கள் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாடுகளில் கிரிக்கெட் திருவிழா நடைபெற போகிறது அப்படின்னே சொல்லலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் கிரிக்கெட் அப்டேட்ஸில் நிறைய பரபரப்பான சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2027 ஒரு நாள் உலகக்கோப்பைக்கான ஏற்பாடுகள் தற்போதே வேகம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்க சொல்லணும். தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நபியா போன்று இணைந்து நடத்தக்கூடிய இந்த தொடருக்காக மொத்தம் 12 மைதானங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல தென்னாப்பிரிக்காவில் மட்டும் 8 மைதானங்கள்ல உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற போகிறது. ஜோகன்ஸ்பர்க்கில் இருக்கக்கூடிய வாண்டர்ஸ், பிரிட்டோரியாவின் செஞ்சுரியன், கேப்டவுனில் நியூலாண்ட்ஸ், டர்பனின்ல கிங்ஸ்மீட் ஆகிய பிரபல மைதானங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அதோடு கெஹர்பைஹன் செயின்ட் ஜார்ஜ் பார்க், அது மட்டும் இல்லாமல் ப்ளூம்பென்டனின் மங்காங் ஓவல், ஈஸ்ட் லண்டனின் பாப்லோ பார்க் மற்றும் பார்லில் இருக்கக்கூடிய போலாண்ட் பார்க் ஆகிய மைதானங்கள்லையும் போட்டிகள் நடத்தப்பட இருக்கிறது. ஜிம்பாப்வேல ஹரேரோ ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் புலவாயோவில் இருக்கக்கூடிய குயின் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய 2 மைதானங்கள் உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. நபீபாவில் விண்டோ ஹேக்ல இருக்கக்கூடிய நபியா கிரிக்கெட் கிரவுண்ட் மற்றும் யுனைடெட் கிரிக்கெட் கிளப் மைதானங்களில் போட்டிகள் நடைபெறும். இதன் மூலமா 3 நாடுகளையும் சேர்த்து மொத்தம் 12 மைதானங்கள் உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துகிறது. 2023 உலகக்கோப்பையில் 10 அணிகள் விளையாடிய நிலையில் 2027 தொடரில் 14 அணிகள் பங்கேற்க போறாங்க. தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே போட்டியை நடத்தும் நாடுகள் என்ற அடிப்படையில் நேரடியாக தகுதி பெற்றிருக்கிறது. ஆனால் நபீபியாவில் தகுதி சுற்று மூலமாகவே உலக கோப்பைக்கான இடத்தை உறுதி செய்ய வேண்டும். மற்ற அணிகளும் ஐசிசி ஒரு நாள் தரவரிசை மற்றும் தகுதி சுற்றுகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 அணிகள் பங்கேற்கிறதுனால 2027 உலகக்கோப்பை முந்தைய தொடரை விட பெரிய அளவில் நடைபெற போகிறது. தென்னாப்பிரிக்காவின் புகழ்பெற்ற மைதானங்கள் முதல் ஜிம்பாப்வே, நம்பியாபியாவின் மைதானங்கள் வரைக்கும் வெவ்வேறு சூழலில் அணிகள் விளையாட வேண்டியிருக்கும். 12 மைதானங்கள் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த போட்டி எந்த நகரத்தில் நடைபெறும் என்ற முழு அட்டவணை மீது தான் அடுத்த எதிர்பார்ப்பே எழுந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இதையடுத்து மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கே அணியுடைய இளம் வீரரான ஆயுஷ் மாத்ராவை ரேட்டிங்கில் கொடுக்க எந்த அணியும் வர வேண்டாம் அப்படின்னு சிஎஸ்கே அணி நிர்வாகம் குறிவிட்டதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஆயுஷ் மாத்ராவை சிஎஸ்கே அணி தங்களின் எதிர்காலமாக பார்க்கிறது என்பதும் இதன் முழுவதும் தெரிய வந்திருக்கிறது. ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் நடக்க இருக்க நிலையில் அதற்கு முன்பாகவே ட்ரேட் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது. குறிப்பா மும்பை அணி நிர்வாகம் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் செய்ய தீவிரமாக இருக்காங்க. திலக் வர்மாவை கேப்டனாக கொண்டு வந்துவிட்டு மும்பை அணியை புதிதாக கட்டமைக்க ஆகாஷ் அம்பானி தயாராகியிருக்காரு. இதனால் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் செய்தால் அவருக்கு நிகரான இந்திய இளம் வீரர்களை மும்பை அணிக்குள்ள கொண்டு வர முடியும். இதனால் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் செய்யும் முடிவுக்கு மும்பை அணி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியாவை வாங்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் மும்முரமாய் இருக்கிறது. அதற்கு நிகரான ஒரு வீரரையும் மும்பை அணி எதிர்பார்க்கிறது. இதில் சிவம் துபே மற்றும் ஆயுஷ் மாத்ராவை சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் மும்பை அணி நிர்வாகம் நேரடியாகவே கேட்டுள்ளது. ஆனால் சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஆயுஷ் மாத்ராவை ட்ரேட் செய்ய வேண்டும் என்ற பேச்சிற்கு
பேச்சுக்கே இடமில்லை என்று கூறியும் இருக்காங்க. 17 வயதாகக்கூடிய ஆயுஷ் மாத்ரே அண்மையில் உலகக்கோப்பை வென்ற U19 இந்திய அணியை வழிநடத்தியிருந்தார். அதே போல IPL தொடர்லையும் ஆயுஷ் மாத்ரே ஆட்டம் ரசிகர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. பவுண்டரி அடிப்பதில் கில்லியாக இருக்கும் ஆயுஷ் மாத்ராவை மும்பை ரசிகர்களும் குட்டி ஹிட்மேன் என்று அழைக்க தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ருதுராஜ் கேக்வாட்டுக்கு பிறகு CSK அணியின் அடுத்த கேப்டனாக ஆயுஷ் மாத்ராவை வளர்க்க சென்னை அணி நிர்வாகம் தீவிரமாகவே இருக்கிறது. இதனால் எந்த அணி இருந்தாலும் ஆயுஷ் மாத்ராவை டீலுக்குள்ள கொண்டு வர வேண்டாம் என்று CSK நிர்வாகம் கூறியிருக்காங்க. இதனால் மும்பை அணி 12 பிரவேஸ் என்று கேட்க அதனை CSK அணி விரும்பவில்லையா. பவுலர்கள் யாரையாவது கேளுங்க என்று மும்பை அணி நிர்வாகம் கூறியதால் கலீல் அஹ்மத் அல்லது அன்சுல் கம்பேஜ் ஆகியோரை கேட்க முன்வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதே நேரம் மற்றொரு புறம் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரின் ஒப்பந்தம் முடிய இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பதிலாக முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் புதிய தேர்வுக்குழு தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. ஆனால் இந்த தகவலின் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PCCI விதிமுறைகளின்படி ரவிச்சந்திரன் அஸ்வினால் தற்போது தேர்வுக்குழு தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கவே முடியாது. PCCI விதிகளின்படி தேர்வுக்குழு தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் நபர் அனைத்து வடிவிலான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்று குறைந்தது 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்க வேண்டும். அஸ்வின் கடந்த 2024 டிசம்பர் 18 அன்றுதான் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தனது ஓய்வை அறிவித்தார். இதனால் அவர் 5 ஆண்டுகளை நிறைவு செய்த பின்னரே அவரது போட்டிகள் அதாவது டிசம்பர் 2029க்கு பிறகுதான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெறுவார். அதனால் தற்போது அஸ்வினால் தேர்வுக்குழு தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. கடந்த 2023 ஜூலை முதல் PCCI தேர்வுக்குழு தலைவராக அஜித் அகர்கர் செயல்பட்டு வருகிறார். சமீபத்தில் இந்திய அணி 2026 T20 உலக கோப்பையை வென்றதை தொடர்ந்து அவரது ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டது. இவரது பதவி காலத்தில் இந்திய அணி பல முக்கிய மாற்றங்களை சந்தித்திருந்தது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவிச்சந்திரன் அஸ்வின், புஜரா, ரஹனே போன்ற மூத்த வீரர்கள் ஓய்வு பெற்ற இக்கட்டான காலகட்டங்களை அகர்கர் மிகவும் துணிச்சலான முடிவுகளுடன் திறம்பட கையாண்டார். தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரின் கீழே இந்திய அணி 2024 T20 உலக கோப்பை, 2025 ICC சாம்பியன்ஸ் டிராஃபி, 2025 ஆசிய கோப்பை மற்றும் 2026 T20 உலக கோப்பை என பல வரலாற்று வெற்றிகளை குவித்து அசத்தியிருந்தது. தற்போது இந்திய அணி 2027 ஒருநாள் உலக கோப்பைக்கு தயாராகி வரும் நிலையில் அகர்கர் உலகக்கோப்பை முடியும் வரை தனது பதவியில் தொடர்ந்து நீடிப்பார். அதனால் அஸ்வின் தேர்வுக்குழு தலைவராக நியமிக்கப்பட உள்ளார் என்று வெளியாகும் செய்திகள் அனைத்தும் வெறும் வதந்திகளே ஆகும் என கூறியிருக்காங்க.